எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். திருக்குரான்ல 69வது அத்தியாயம் 28, 29 வசனங்கள் அல் குர்ஆன் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுது. இன்று என்னுடைய எந்த செல்வமும் எனக்கு பலனளிக்கவில்லையே, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம் இன்றோடு முடிவடைந்து விட்டதே அப்படிங்கிற திருக்குரான் வசனம். இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே இந்த வசனத்தை வரலாற்றில் மிக முக்கியமான ஒருத்தர் அவருடைய மரண தருவாயில் இந்த வசனத்தை ஓதியிருக்கார். யாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் ஆட்சியாளர்களில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, என்னுடைய வீடியோக்களில் ஆரம்ப வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், மிகப்பெரிய டைனசிட்டி அவர் ரூல் பண்ணியிருக்கார் இஸ்லாமிய வரலாற்றில். சிந்து பகுதி, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா, இந்த பக்கம் சைனா, துர்கிஸ்தான், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னு ஒரு வாஸ்ட் டைனசிட்டியை ரூல் பண்ணியிருக்கார். சொல்லியிருப்பேன் இல்லையா, அரண்மனையினுடைய மாடியில் இருந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்து அங்கே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லுவார், ஓ மேகமே, நீ எங்கு வேண்டுமானாலும் மழையை பொழியச் செய்வாயாக. அங்கு மழை பெய்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பணம் வரியாக எங்களைத்தான் சேரும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்படிப்பட்ட உலகத்தில் முக்கால்வாசி இடத்தை ஆட்சி பண்ண கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு அஞ்சி அவர் மரணத்தை தழுவியிருக்கார். ஒரு முறை என்ன ஆகுது, அரண்மனையிலிருந்து வேட்டையாடுறதுக்காக அவர் வெளியில் போயிருக்கார். காட்டுக்கு போகும்போது வழியில் மண்ணறைகளை பார்க்குறார். அந்த மண்ணறைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிஞரை பார்க்குறார். பஹ்லூல் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற அறிஞர். பொதுவாகவே இந்த மாதிரி அரசர்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி அறிஞர்கள், ஞானிகள், யாரையாவது அறிவில் சிறந்தவங்களை பார்த்தா உடனே இறங்கி போய் அவங்கக்கிட்ட மரியாதை செய்வாங்க. அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் குதிரையிலிருந்து இறங்கி அவரை பார்த்த உடனே அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்குறார். உடனே அந்த பஹ்லூல் அப்படிங்கிற அறிஞர் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார், இறை நம்பிக்கையாளரின் தலைவரே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் தான் அப்போ அரசராக இருந்தார். அதனால் அரசருக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு அரசே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்கிறார். உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குறார். எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹாரூன் ரஷீத் அவங்க பதில் சொல்கிறாங்க. அவர்களுடைய கோட்டைகள் எங்கே அப்படின்னு பஹ்லூல்ங்கிற அறிஞர் கேட்குறார். அதோ அங்கே அப்படின்னு கோட்டையை காட்டுறார். இறந்ததற்கு பின்னாடி அவர்கள் எங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள்? இந்த மண்ணறைக்கு தான் அப்படின்னு கையை காட்டுறார். அப்போ கோட்டைகள் அது அல்ல, இதுதான் அப்படின்னு சொல்றார். இந்த மண்ணறை தான் அவங்களுடைய கோட்டை, அது அல்ல கோட்டை. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பஹ்லூல் அப்படிங்கிற அறிஞர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அரசே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒன்று திரட்டி நீங்க வச்சிருந்தாலும் எதையுமே உங்களால் அங்கே எடுத்துட்டு போக முடியாது, இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே அவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. வேட்டையாடாம மறுபடியும் அரண்மனைக்கே போயிடுறார். போன உடனே படுத்த படுக்கை ஆயிடுறார். இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கார். எல்லா ஊழியர்களையும் வர சொல்றார், எல்லா படை வீரர்களையும் வர சொல்றார். ஜேன்னு இருக்கிறாங்க, அவ்வளவு படை வீரர்கள், லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ அவர்னால. அப்ப இறைவனிடத்துல இப்படி பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை பாருங்க, அவர் எப்படி சொல்லியிருக்காரு, நீங்காத ஆட்சிக்குரியவனே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மட்டும்தான் நீங்காத ஆட்சிக்குரியவன். ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய கடைசி வரிகளை தான், நீங்காத ஆட்சிக்குரியவனே, உன்னுடைய கருணை பார்வையை என் மீது பொழிவாயாக, என்னுடைய ஆட்சி நீங்கக்கூடியதுதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இறைவனிடத்துல அவர் அப்படி பேசுறாரு. அல்லாஹ் அக்பர். பேசிட்டு என்ன செய்யறாரு, ஊழியர்கள்கிட்ட சொல்றாரு, மண்ணறையை தோண்டுங்க, குழியை தோண்ட சொல்றார், கஃபன் துணியை ரெடி பண்ண சொல்றார். அந்த நேரத்துல இந்த திருக்குரான் வசனத்தை சொல்றார். அல்லாஹ் அக்பர். நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அவ்வளவுதான் வாழ்க்கை. திருக்குரான்ல 69வது அத்தியாயம் 28, 29 வசனங்கள். இன்று என்னுடைய செல்வம் எதுவும் எனக்கு பலனளிக்கவில்லையே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் இன்றோடு முடிந்து விட்டது அப்படிங்கிற திருக்குரான் வசனம். அல்லாஹ் அக்பர். இந்த உலகம் அப்படிங்கிறது அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா நமக்கு நம்மளை எல்லாம் நாடியவர்களுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் வச்சிருக்கான். அதனால தான் நீங்களும் நானும் மூமீன்களா, முஸ்லீம்களா இருக்கிறோம். இதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை பார்வை இருந்தனால தான் நாம் இந்த அளவுக்கு நேர்வழியில் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவு இந்த உலக வாழ்க்கை அற்பமானது தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஈர் உலகத்திற்குமான வெற்றியை நம்ம தேடுறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதற்கான பாதையை உங்களுக்கும் எனக்கும் எளிமையாக்கணும்னு இந்த ரமலானில் நம்ம துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.